இல்லாதவர்களே. அதன் அர்த்தம் என்ன? ஏன் பணம் இல்லாதவர்களேன்னு சொல்ல காரணம் என்ன? அப்ப பணம் உள்ளவங்க வரக்கூடாதா? அப்படி அல்ல. இத வாங்குறதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நீ பெக் பண்ணி தான் வாங்கணும். ஆமே. ஆண்டவரே, நான் இன்னொருடைய பையன் என்ன ஒண்ணு தொட்டு விட்டுட்டீங்கன்னா 2 மணிக்கு பஸ் இருக்கு. அவன் இதை நாங்கள் ஆண்டவரே, நான் பைபிள் காலேஜில் PhD முடிச்சிருக்கிறேன். எப்படி கூட பாருங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வாங்கி வா. பணம் காசு இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்பாங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு என்ன நினைப்பாங்க? ஏசு அப்படி நினைக்காம சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தாகத்துக்கு தான்னு கேட்டு, ஆமென். இந்த இடத்துல நாங்கெல்லாம் இப்படி வா. இந்த 5 நாள் ஜெபத்துல முதல் நாள் ஆவியானவர் போன வாரம் இந்த வேர்டு கொடுத்தார். ஆனா நேற்று ராத்திரி என்னோடு இடைப்பட்டது. இப்படி நான் யாரை பார்க்கிறேனோ நான் நிரப்ப வேண்டாம். நான் இப்படி யாரை பார்க்கிறேனோ நான் நிரப்புவேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். வாங்கி சாப்பிடுங்கள். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட்டமா இருந்தாலே நமக்கு, அதுவும் சேருக்கு பின்னாடி நின்று அவங்க எழும்பி அடுத்து உட்கார்ந்து சாப்பிட்றதுல நமக்கு ரொம்ப ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆனா யாருக்கு அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்காது தெரியுமா? இதை விட்ட எங்களுக்கு வேற சாப்பாடு இல்லைன்னு இருப்பாங்க தெரியுமா? அவங்க நிற்பாங்க. சிலர்லாம் அவங்கள அற்பமாக நிற்காத பாருந்த கூட்டத்தில். இவங்க ஏன் நிற்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிடலாம், வீட்டில் சாப்பாடு இருக்கலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கு. அவங்க நிற்க மாட்டாங்க. நேரா போய் காசு கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா வேற ஆப்ஷன்ல இப்படி ஏதாவது ஒரு அப்படியே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதனால எவ்வளவு நாள் சில டைம் பாருங்க, இலைய போட்டுருவாங்க, சோறு தீர்ந்திருக்கும். இலைய போட்டு நமக்கும் சேர்த்து தண்ணி தெளிச்சுட்டு போயிடும். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அங்க பார்த்தா அப்பதான் அரிசிய பொங்க பாதி பேர் எழுப்பி போயிருவாங்க, கொஞ்சம் பேர் எழும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. பணம் இல்லாதவர்களே, இப்படி அவர்கிட்ட வரணும். எதுக்காக? இந்த ஜீவ தண்ணீருக்காக. வேற எதுக்கும் இப்படி விட மாட்டார் ஆண்டவர். ஆனா இதுக்கு நீ இப்படிதான். ஏங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களை ஊதினார் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றாங்களா? அப்போ இல்ல, காத்திருந்தார். ஊதுறாரு, அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு, வெயிட் பண்ணார். நமக்கு என்னன்னா, அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு சிலர் சிலருக்கு நிறுத்திட்டு விழுந்து ஆகணும். இல்லைன்னா தட்டியாவது நாங்க ஊதுனா, சிலர் ஊதுன கோட்டை கலத்தி கண்டிப்பா அது என்னைக்கோ போட்ட கோட்டை எப்படி விழாம இருப்பான். ஆமே. வேதம் நமக்கு என்ன மார்க்கத்தை காண்பித்து தந்திருக்கிறது. வா வா. 4 பேர் பாப்பா பரியாசம் பண்ணுவான்,
சிரிப்பான். ஆனா அவனுக்கு விஷயம் தெரியல, இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால கிடையாது. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே அப்பா இயேசுவே ஒன்று சாமுவேல் 21வது அதிகாரத்திலே அதனுடைய 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 21:1. தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கினிடத்திலே போகிறான். அப்பொழுது தாவீது அந்த அகிமெலேக்கினிடத்துல போய் 3வது வசனம், இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறவன் ஒரு ஆசாரியன் வீட்டு கதவை தட்டி ஏதாவது இப்படி இப்படி யார்கிட்டையாவது நம்ம கேட்போம். நம்ம வீட்டில் தான் கேட்போம் இல்ல, ஏதாவது இருக்கா இப்படி இந்த இந்த டோன்ல, இந்த வார்த்தையை இந்த டோன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் அப்படி கேட்பாங்க? அப்படி வந்து நிக்கிறான் தாவீது. 5 இல்லைன்னா ஒரு 5 அப்பம் தாங்க, அது வேற. 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடு. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், 4வது வசனம், ஆசாரியன் தாவீதுக்கு பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. தாவீது திருப்பியும் நிற்கிறான். அந்த சம்பவம் அங்க சொல்லப்பட்ட, அதுக்குள்ள போகல. எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இப்படி ஏன்னா இது விலையேறப்பட்டது. இந்த ஜீவ ஊற்று நித்திய ஜீவ காலம். அதன் அர்த்தம் என்ன? இந்த லைன் தான், இந்த கனெக்ஷன் தான் அங்க வர நம்மளை கொண்டு போக போகுது. இந்த நதி பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் நதி. ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ இது இங்கே நமக்கு நம்ம மேல ஊற்றப்பட்டு நமக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்று என்பது ஒரு நதி எப்படி போய் சமுத்திரத்தில் சேருமோ அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரலோகத்தில் போய் சேருவான். அதான் நித்திய ஜீவ காலம். கிங்டம் ஆஃப் காட். இது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இதை தான் முதல்ல தேடணும். அப்போ இயேசுவின் இடத்துல அப்படி வரணும், வந்து கேட்கணும். இவளுக்கு தெரியல. இப்போ இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் சொன்னதும் அதுவரை நீர் யூதனா இருக்க என்று சொன்னவள் இப்பொழுது 11வது வசனத்தில் கேட்கிறாள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு? இங்கே அவள் கேட்டதெல்லாம் மேட்டர். இங்க மேட்டர் என்ன அப்படின்னா, நீர் யூதன் என்று சொன்னவள் இப்பொழுது இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன?
நீ இயேசுவோடு கொஞ்சம் பேச தொடங்கிட்டாலே போதும், உனக்குள்ள தாகம் வர ஆரம்பிச்சிரும், உன்னுடைய சிந்தை மாற ஆரம்பிச்சிரும். அடுத்து அவளுக்கு ஒரு காரியம் தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? 12வது வசனத்தை வாசியுங்கள். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவர். இப்போ எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியணும், ஆண்டவர் நீர் எவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாமோ அறிஞ்சிக்க ஆசைப்படுறோம், ஏங்க இதை அறிஞ்சிக்க ஆசைப்படக்கூடாது? ஆமென், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் பெரியவர் என்று ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை வச்சுதானே நமக்கு தெரியுது. ஏன் நமக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடாது? ஆண்டவரே, ஏன்னா இவங்க எதை ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? யாக்கோபுடைய கிணறு, இதெல்லாம் அவங்க வந்து பெருசா. எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சாகணும், எனக்கு தருவீங்களா தரமாட்டீங்களாங்களா? இல்லை, ஆண்டவரே எங்கள் பிதாக்களை பார்க்கலாம் நீர் பெரியவரா. அப்படி கேட்டதும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் எது கூட தான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. நீங்க இயேசுவோடு எப்படி பழகினாலும் அவர் உங்களை ஹோலி ஸ்பிரிட் கூட தான் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். கொஞ்சம் முன்னாடி இயேசுட்ட என்ன கேட்கிறான்? உங்க கிட்ட கரெக்டா அடிக்கிறீங்க. தண்ணி விஷயத்துல இங்கதான் போகணும், இங்கே போக முடியாது. உங்க கிட்ட பாத்திரம் இல்ல. இப்போ என்ன கேட்கிறான்? தண்ணி தாங்க. ஆமென். சமரிய ஸ்திரியை கூப்பிட்டு கேட்கலாமா? டேய், ஒன்ன கட்டுறவனுக்கே லெவல் இல்லை, சும்மாவா நீ இப்படி லெவல் இல்லாம இருக்க? நீ தானே அவர்கிட்ட சொன்ன, அவர்கிட்ட என்ன இல்லை, இப்ப நீயே அவர்கிட்ட தண்ணி கேட்கிற? என்ன இங்க நடக்குது தெரியுமா? இயேசுவோடு பேச 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 இப்போ அவளுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு தெரியுமா? இவரால மட்டும்தான் என் தாகத்தை தீர்க்க முடியும்.